கேக்க நல்லா தானே செஞ்சோம். எப்படி இந்த மாதிரி ஆச்சு? வெளியே எல்லாரும் கேக் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஷோ, இப்ப நான் என்ன பண்றது? விஜய், நான் இப்ப வந்துடுறேன். எங்கடா போற? அது கேக் கட் பண்ணணும், டைம் ஆச்சு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். 2 minutes. அக்கா, என்னக்கா இவ்ளோ நேரம்? எங்க அவ? வந்துருவா வேதா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வித்யா, என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ அழற? என்ன மன்னிச்சிரு சஞ்சய். நான் உன்கிட்ட சொல்லாம உனக்காக நானே உன் பிறந்த நாள் கேக்க செஞ்சேன். செஞ்சு வைக்கும் போது நல்லதா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு பேர் இருக்காங்க. என்னால எல்லாருக்கும் பெரிய அவமானாக போகுது. நீ அழறத நிறுத்த முதல்ல. என்னக்கா இன்னும் அவள ஆள காணோம்? வந்துருவா வேதா. விஜய், நீ அங்க போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வா. கேக் ஷாப்ல ஆர்டர் பண்ணிருந்தா கரெக்டான டைம்க்கு டெலிவரி பண்ணிருப்பாங்க. வீட்ல செய்யறதெல்லாம் சரியா வருமா? கேக் எந்த கண்டிஷன்ல இருக்கோ? அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? வேதா, என்ன இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க? லேட் ஆகுமா? ஐயோ, இல்ல ஒரு 5 minutesல ஆரம்பிச்சிடலாம். ஓகே வேதா. அவகிட்ட ஏங்கா இப்படி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிங்க? வந்துருவா வேதா, இரு. இன்னும் அவ கேக் எடுத்துட்டு வரா? அவ கெட்டு போக வச்ச கேக்கு எப்படி நல்லபடியா திரும்பி வந்துச்சு? ஏதோ தெல்லுமுள்ள நடந்திருக்குமா? வித்யா கிட்ட ஒப்படைச்ச எந்த பொறுப்பும் தப்பாகாது. இப்ப என்ன பண்றது சஞ்சய்? வித்யா, நான் சொல்றத செய். முதல்ல கண்ணத்தோட. சரி, கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு சொல்றேன். ஒரு மேஜிக். நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன். விளையாடாத சஞ்சய். இப்ப வெளியே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உன் பிரச்சனை சால்வ் ஆகணுமா வேணாமா? நீ இப்ப கண்ணை மூடு. கண்ணை திறக்க கூடாது. 2 minutes, ஓகே? அதான் மேஜிக். கடையில வாங்கினியா? ம்ஹும்.
இந்த கேக் தான் நீ பண்ண கேக். எப்படி இது? எப்படி சஞ்சய்? நீ எனக்காக கேக் பண்றதை நான் பார்த்தேன். அதான் நம்ம வீட்ல ஒரு கூட்டம் இருக்கு. அதை கெடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு தான் இந்த கேக்கு சேஃப்டியா கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு வேற ஒரு கேக்கை ஆர்டர் பண்ணி வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே கடைசியில அந்த கும்பல் நான் கடையில வாங்கின கேக்கை டேமேஜ் பண்ணிடுச்சு. உன் கேக் பத்திரமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சஞ்சய். சும்மா சொல்லக்கூடாது வித்யா. நீ ஒரு வீடியோ பார்த்து இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பர்த்டே கேக் பண்ணிருக்க. பெரிய விஷயம். அம்மா டைம் ஆச்சு, கேக் கட் பண்ணலாமா? ஆ, சஞ்சய் பிறந்தது 7:50க்கு. இப்போ டைம் 7:40 தான் ஆகுது. இன்னும் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி கட் பண்ணலாம். இதோ வரமா. ஹலோ. ஆமா. ஹலோ ஹலோக்கா. அங்க ஒரு அக்கா நிக்கிறாங்கல்ல? ஆமா. அதோ அங்க நிக்கிறாங்கல்ல? ஆமா. அந்த அக்காவை நான் கூப்பிட்டு வரியா? ஓகேக்கா. போறியா? அக்கா, உங்களை அந்த அக்கா கூப்பிட்டாங்க. என்னையா? யார் கூப்பிட்டா? அந்த அக்கா. ம். ஜெயா. மேடம். ம். எதுக்கு மேடம்? சொல்றேன். ஒடி. கிராமத்துல இருந்து வந்த உனக்கு சஞ்சய் கேக்குதா? இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் எப்படி அவமானப்பட போற பாரு. மேடம்.
குடிச்சா உடனே தள்ளாட ஆரம்பிச்சிட்டா. அந்த போதை மருந்தோட பவர் அப்படி. இன்னும் 3 மணி நேரத்துக்கு அவ என்ன செய்யறான்னு அவளுக்கே தெரியாது. ஏய், இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஒரு பிரச்சனையும் வராது. நீ பயப்படாம இரு, அதுவே போதும். ஏய் என் ஜூஸ் எங்க? என்னாச்சு? குடு. மேடம் சொன்ன- ஏய் என் மேடம் என்ன என்ன? குடு. அம்மா செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. இன்னியோட அவ கதை க்ளோஸ். மேடம் என்ன வேணும்? எங்க குடு. சஞ்சய், அம்மா. டைம் ஆயிடுச்சு. கேக் கட் பண்ணிடலாமா? ம் ஓகேம்மா. வித்யாவுக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா? வா வித்யா. நீ யாரு? ஏய், சஞ்சய், ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. டைம் ஆச்சு. கேக் கட் பண்ணு. சஞ்சய். சஞ்சய். வித்யா. ஹாப்பி பர்த்டே Thank you, சஞ்சய். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே Thank you, சஞ்சய். ஏய், நீ போய் கொடு. சஞ்சய், ஹாப்பி பர்த்டே. சஞ்சய்க்கு அவளை பார்த்துட்டு நிக்கிறியா? கடைசியா பாத்துக்க, இனி அவ இங்க இருக்க மாட்டா. வித்யா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? வித்யா. சஞ்சய்.
வித்யா வாங்கிக்கோ. ஏய் வித்யா வித்யா என்னாச்சுமா? ஏன் என்ன பண்ற? வித்யா, ஐயோ வித்யா 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 பாத்து வித்யா எழுந்துரு. வித்யா வித்யா என்னாச்சு? வித்யா என்னாச்சு? என்ன வேதாம்மா, நான் தப்பா சொல்லிட்டேன் போல இருக்கு. இந்த குடிகார பொண்ணு தான் உங்க வீட்டு மருமகளா? ஏய் வித்யா ஹென்றி ஹென்றி ஏய் வேதா ஏய் வேண்டாம். ஷட் அப். யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, இங்க நடக்கிறதே வேற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குடிச்சிட்டு இப்படி பிஹேவ் பண்ணுவ? வேதா உன்னையெல்லாம் ஒரு பொண்ணுன்னு மதிச்சு என் வீட்டுக்குள்ள வச்சிருந்த பாரு, என்ன சொல்லணும்? வேதா அவசரப்படாத. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. அவ குடிச்சிருக்கான்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுதுப்பா. உங்களுக்கு மட்டும் தெரியலையா? நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டாப்பா. நான் குடிக்கல. ஜூஸ் தான் குடிச்சேன். இவ்வளவு மாதிரி ஆளுங்களெல்லாம் இங்க அலோவ் பண்ணிருக்கவே கூடாது வேதா. அதான் அவ புத்திய காமிச்சிட்டா. இத பாருங்க, சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னு ஆளுக்கு இவ்வளவு எதுவும் சொல்லாதீங்க. வித்யா இப்படி எல்லாம் பண்ற பொண்ணு இல்ல. வித்யாக்கு வேற என்னமோ நடந்திருக்கு. வித்யா என்னாச்சுமா? என்ன மிஸ்டர் சந்திரமோகன், போதையில இருக்கவகிட்ட விளக்கம் கேட்டுட்டு இருக்கீங்க? போதை தெளிகிற வரைக்கும் அவளால ஒன்னும் சொல்ல முடியாது. இந்த பொண்ணுக்கா சொத்தை கொடுத்தீங்க? கொடுத்த சொத்தெல்லாம் குடிச்சே அழிச்சிடுவா. உட்கார்மா. ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன பண்றீங்க? அப்பா இருங்க. பேச வந்துட்டான். போடா. என்னப்பா எல்லாரும் என்ன பேச்சு பேசுறீங்க? வித்யாவை வித்யா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்றல, ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு குடிகார பொண்ணுக்காக எங்க மேலயே கை வைக்கிறீங்க? இதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்கற மரியாதையா? இந்த மாதிரி இடத்துக்கு வந்தது எங்க தப்புதான். வாங்க போலாம். போகாதீங்க. யார் போகாதீங்க. நான் குடிக்கல. யாரும் போகாதீங்க. இதுக்கு மேல இவ இங்க இருந்தானா இன்னும் பெரிய அசிங்கமாயிரும் வேதா. நான் வித்யா குடிக்கல. வித்யா போனா போட்டு விடுமா, விடுமா நீ. வித்யா நான் குடிக்கல. ஏ வேதா வா, சொல்றது கேளு. வித்யா தப்பு பண்ணிருக்க மாட்டா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவளை பனிஷ் பண்ணாத. குடிச்சிட்டு இத்தனை பேருக்கு முன்னாடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. என் பையன் கிட்ட இவ மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கா. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப அவளை விட்டுரு. அவ சுயநினைவே இல்லாம இருக்கா. ஆமா வேதா, இப்ப பிரச்சனை பண்ணா அது நமக்கு தான் அசிங்கம். கொஞ்சம் பொறுமையா இரு வேதா. வேதா சொன்னா கேளு. அவ எதுவும் தெரிஞ்சு பண்ணல வேதா. அவளை விட்டு. வித்யா